நம்ம நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ சொல்லியிருப்பேன். அது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி போயிருந்திருப்போம். இது வந்து எங்க போறோம்னா அப்படின்னா புதூர்ல வந்திருக்கோம். புதூர் எதுக்கு வந்திருக்கோம்னா சொல்லுவோமா? சரி, ஓகே. நம்ம இப்ப எங்க வரோம்னா புதுசா பைக்கை பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி எல்லாமே கொட்டேஷன்லாம் கேட்டாச்சு. ஆல்ரெடி என்னாச்சு அப்படின்னா அதுவும் பார்த்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இதுவும் வெயிட்டிங்ல இருக்கு. இங்க போயிட்டு இதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எது பெஸ்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். அதனால நம்ம போய் பார்ப்போம். புதூர்ல இறங்கியாச்சு. புதூர்ல இருந்து இறங்கி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். வந்தது சரியா, வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். அதனால போயிட்டு அந்த வண்டி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஓகேவா? கொஞ்சம் லவுடா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வந்து நம்ம மொபைல்ல வந்து மைக் சப்போர்ட் பண்ணல. அதனால கத்தி பேசுறதுனால உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நான் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஷோரூம் போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஓகேவா? A few moments later. ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து ஷோரூம் வந்தாச்சு. சரியா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே என்ன வண்டி எல்லாமே நம்ம ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்திருக்கேன். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு போகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. பயங்கரமாக வெயில் இருக்கீங்க சொன்னேன். ஓகே கைஸ், பயங்கரமான வெயில். இவ்வளோத்துக்கு புடை பிடிச்சி நீட்டாக எல்லாம் வந்துமே வெயில் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஷோரூம் உள்ளே தான் நிற்கிறோம். எதுவுமே ஸ்பான்சரோ இல்லை வந்து ப்ரொமோஷனாக கிடையாது. ஜஸ்ட்டு வந்துக்கிட்டு என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் வந்து வீட்டு யூஸ்க்காக தான் வந்து இங்கே வந்து பார்க்க வந்தது. அப்படி எதுவுமே ஸ்பான்சரோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன், சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குது என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரியா, ஜஸ்ட்மா அப்படியே நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம், கொட்டேஷன்லாம் பார்த்தாச்சு. சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறது தான். என்ன டீட்டெயில் மட்டும் கேட்டுட்டு என்ன மற்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறது தான். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அப்படியே ஹேர் ஸ்டைலு தாடி இதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். கொஞ்சம் நோம்புனால அப்படி தான் இருக்கேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் பெண்ணாக வந்ததுக்கப்புறம் எல்லாம் பக்கா வெளியேறலாம். அதனால் நோம்புனால கொஞ்சம் ஜியது இதெல்லாம் வச்சுருக்கு. அதான் தெரியும். சரி, ஓகே, சாங் உள்ளே போகலாம். சூப்பராக இந்த பைக். ஹெட்லைட்டை பாருங்கள், ப்ரொஜெக்டர் லைட்டு எல்இடி. ஸோ டிஸ்பிளே ஆன் பண்ணால் விசிபிள் நல்லாவே இருக்குது. இதில் நம்ம வண்டியில் தெரியும், இது நம்ம விசிபிள் நல்லா இருக்குது. ஸோ ஃபுல் வாக்கர் வந்து இதுதான் இருக்குது வண்டியோட லுக்கு. வண்டியோட இது வந்து லிமா ஷோரூமு ஆஸ்கார் மோட்டார்ஸ். சரியா, டெஸ்ட் ட்ரைவ் வந்திருக்கோம். டெஸ்ட் ட்ரைவ் நானும் பிரதரும். ஸோ இந்த வண்டி தான் சூஸ் பண்ணியிருக்கு. நல்லா இது மூணாவது மோடு. ஃபுல் மோடில் போடு, ஃபுல்லாக போயிட்டோம். அதான் மூணாவது மோடு ஆகுது. இப்போ நான் பாட்டி தான். ஏன் இல்லை போப்போ அடுத்த இது தெரிஞ்சிடும். இண்டிகேட்டர் இது வந்து நம்ம வண்டி சொல்ல முடியாது. நம்ம வண்டி அழகு செல்ல புள்ள. இது வந்து அடுத்து வர புள்ள இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து இது ஆக்சுவலாக சஸ்பென்சர் நல்லா இருக்குது, பிரேக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டியில் ஸ்பீட்லாம் கிடையாது, 40 தான் போவேன். அதனால் தான் நிப்பாட்டிக்க ஒரு வண்டி ஃபுல் ரிவ்யூ கொடுத்துக்கலாம். மோடி இன்னொரு கம்பி இருக்கனால நல்லா இருக்குறோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வண்டி தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் மல்டி கலருக்கு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ அப்படியே ஒரு வாக் அரவுண்டு காமிச்சிடுறேன். எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வண்டி தான், 40க்கு மேலே போகாது. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இது. ஸோ இது பேர் வந்து லிமோ. நல்லா இருக்குது வண்டி, சஸ்பென்சர் நல்லா இருக்குது, பிரேக் நல்லா இருக்குது, ஃபுல் லுக் இது.
ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். இவங்களாம் என் தம்பி ஓட்டினாங்க, நான் ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு மூணில் போவோம். மிரர்லாம் ஒன்றும் இல்லை, மிரர் வந்து அதுக்குள்ள இப்போ வடக்குன்னு போகுது. இதில் வந்து ஏழை நல்லா இது மோடில் வந்து 24 கிலோமீட்டர் ஸ்பீடு, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மோடில். இப்போ செகண்ட் மோடில் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் புல்லு கிடைக்கிது. எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 32 ஃபுல் ஸ்பீடு. இப்போ கடைசி மோடு தேர்ட் மோடில் போன மாதிரி 44 தான் போகுது, அவ்வளோதான் போகுது. ஓகே சார், இதான் ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறேன் போயிட்டு. ஆனால் நல்ல வண்டி நல்லா இருக்குது, பிரேக் நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் வண்டி நம்ம வண்டியை விட இந்த வண்டி கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம வண்டிக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வண்டிக்கால எப்படி இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நல்லா சஸ்பென்சர் அல்டிமேட்டாக இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டு கூட சூப்பராக இருக்குது. இது நான் இது ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் என்னோட பர்சனல் ரிவ்யூ மட்டும்தான் இது. வண்டி சூப்பராக இருக்குது. எனக்கு பேசுகிற விளங்கணும் இருக்கா வண்டியோட ஹைட்டு, இதான் ஹைட்டு, வெயிட் நல்லா இருக்குது. வண்டியோட புல்லிங் பவர் சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் நம்ம வண்டியை விட இது கொஞ்சம் பெட்ரு, சூப்பராக இருக்குது. கிலோமீட்டர் வந்து நான் உள்ளே சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ இப்போ டெஸ்ட்டை நான் பார்த்துட்டு வந்துருப்பீங்கல்ல காய்ஸ், டெஸ்ட்டை பார்த்துட்டு வந்தது ரொம்பலாம் இருக்காது. நான் சும்மா என்னோட ஒரு பர்சனல் ரிவ்யூ தான் நான் வந்து ஷேர் பண்ணுறது. இது மாதிரி மல்டி கலர் இருக்குது, நிறைய வெஹிக்கிள் இருக்குது. கொஞ்சம் மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோட பைக் ரேஞ்ச் வந்து 180 கிலோமீட்டர் வந்து கொடுக்குது. அது நம்ப முடியுமா? 180 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் தான் இங்கே இருக்குது சொல்லுங்கள். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அதே இல்லாமல் அப்ராக்சிமெண்ட்டாக நம்ம மோட் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதா இருந்தால் ஒரு 160 170 கிடச்சிடும் நம்மளுக்கு. அதனால் நல்லாயிருக்கு வண்டி, ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வண்டியும் பார்த்தா கொஞ்சம் ஹைட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட இது பர்சனல் ரிவ்யூ தான் சொல்ல வந்தீங்கன்னா, ஃபுல் ரிவ்யூ வந்துக்கிட்டு நம்ம வண்டி வாங்கி ஓட்டி பார்த்துட்டு அதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். சரியா? இன்னும் ஒரு தடவை வேண்டாம் உங்களுக்கு நான் அப்படியே லைட்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன பவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியா? வந்தோம், வீட்டில் எல்லாம் விசிட் பண்ணாங்க, வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. வண்டி கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்குது. கலர்லாம் நிறைய மல்டி கலர்லாம் இங்கே இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. யூனிக்கான்னு சொல்லிட்டு ஒரு மல்டி கலர் க்ரீன் பிங்க் போட்டு ஒரு ஃபேடடு, அப்புறம் வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் ஒன்று, ஒயிட்டில் பிஸ்தா க்ரீனு, அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு கலரா இல்லை ஒரு மைல்டான கோல்டு கலரான்னு தெரியல, நான் காமிக்கிறேன். அதான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பைக் இருக்குது இங்கே. பாருங்க, எனக்கு பிடிச்சது கொஞ்சம் அந்த பைக் தான். 3000 சொல்லிட்டு ஒரு பைக் நிற்கிது. அதனால பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு R1 மாதிரி இருக்கு. ஒரு சைடு பார்த்தா சுசுகி ஜிக்ஸர் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நிறைய வெஹிக்கிள் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு நான் ஒரு லைட்டாக அப்படியே வாக் அரவுண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் கைஸ் வண்டி. இதில் வந்து 3 மோட்ரு இருக்குது. நம்ம காமிச்சிட்டோம். வண்டி பேட்டரி இல்லை, நம்ம வெளியே இருக்க பேட்டரி இருக்குது. ஸோ இது ஒரு கலரு, இது ஒரு ஒயிட்டில் ஒரு கலரு, இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்று, ஒரு யூனிக்கான பிஸ்தா கலரு, அப்புறம் வந்து ஒரு பிங்க் ஒன்று. பிங்க்கு தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதான், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலர் இது. ஸோ இதில் வந்து அப்படியே பாருங்கள், மோட்ரு இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு. நம்ம வண்டி மாதிரி தான், சேம்
ஹெட்லைட் சுவிட்சுலாம் நல்லா எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது guys. எல்லாமே எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலு, அதனால் வந்து யார் வேண்டாம் எடுத்து ஓட்டலாம். ஐ மீன் காலேஜ் ஸ்கூல் போகிறாங்க இல்லை பசங்களை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி சூட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 180 கிலோமீட்டர்னா ஃபஸ்ட்டு மாடலில் 180 கிடைக்கும். செகண்ட் தேர்டில் போகிறீங்கன்னா ஒரு 70, 170, 160 அதுக்குள்ளே கிடச்சிடும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கிறேங்க. டிஸ்க் பிரேக்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு. இந்த டிஸ்க் பிரேக்கில் இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு காமிச்சல இந்த கலர் தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் யூனிக்காக இருக்குல்ல. ஸோ பூட் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு காமிக்க நினச்சேன். சரிங்க, பூட் ஸ்பேஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எப்படியும் ஒரு நல்ல பெரிய பூட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படியும் ஒரு 20 லிட்டர் 22 லிட்டருக்குள்ளே இருக்கும். நல்ல பெரிய பூட் ஸ்பேஸாகவே இருக்குது. நம்ம சார்ஜிங் போட்டு கூட நல்லா சார்ஜிங் போட்டுக்கலாம். குயிக் சார்ஜ் ஆகிடுமா. ஸோ இதுதான் கைஸ், அதுதான். மற்ற மாதமாக உங்களுக்கு மற்ற வண்டியெலாம் காமிக்கிறேன். மற்ற வண்டிலாம் எனக்கு ஸ்பெக்ஸ்லாம் எதுவும் தெரியாது. சும்மா உங்களுக்கு நான் அப்படியே வாக்குறோம்ல காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வயசானவங்களாம் ஓட்டுற மாதிரி இது ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலு. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 150 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குமா. இது 2 பேர் போகிற மாதிரி இருக்குது. வயசானவங்கள ஓட்டிகிட்டு போகிறான். 3 வீல், இது 3 வீல் வெஹிக்கிள். இங்கே ஒரு நட்டு ஏன்னா இந்த நம்ம கடைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கல்ல கடைகள், பால் கடை, காய்கறி ஜாமான் கடை, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள் சென்னைக்கு இந்த வண்டி தான் நீ அப்படியே இருக்குது. இது மைலேஜ் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல, கேட்போம். எஸ்டைலாம் கிடையாது, சும்மா ஒரு டெமோ மாடல் மட்டும் தான் இருக்குது. அதனால் அது மட்டும் தான் இருக்குது. மற்ற வண்டியெலாம் இங்கே பாருங்கள், ஐபோம் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு விசிட் பண்ணுறதா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரியா? ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எந்த ஏரியாவுன்னு நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? லொக்கேஷனு, ஃபோன் நம்பரு, அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, ஸ்பான்சர் கிடையாது, இது ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டா நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்ன வேணுமோ எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. சரியா? அதனால் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இங்கே எங்கே இருக்குது? மதுரையில் வந்து புதூராக நான் லொக்கேஷன் அவனுக்கு கேட்டு நான் போடுறேன். அதனால் பழைய ஷோரூம் வந்துட்டு இடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு வேறு லொக்கேஷனை மாற்றி இப்போ கொஞ்சம் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது ஷோரூம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். எவ்வளோ எப்படி இருந்துச்சு என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுங்கள். சரியா? நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய்.